ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2A ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்மளோட போயிட்டுருக்கு. ஓகேங்களா, விருப்பம் இருக்கவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதர் டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பொது தமிழ் தேர்வு 10. இதுக்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் 8ஆம் வகுப்பில் 3ஆம் இயல் மற்றும் 4ஆம் இயல். ஓகே, வாங்க டெஸ்ட்குள்ளே போயிடலாம். இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொஷின் சொல்லும்போது நீங்கள் ஆன்சர் என்ன அப்படின்றத நோட்டில் எழுதிக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் ஆன்சர் சொன்னோன்னே கரெக்டாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தம் எத்தனை கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா, சரி வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, வருமுன் காப்போம் என்னும் தலைப்பில் உள்ள பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் கவிமணி. பரிதிமார் கலைஞர் என்பவர் நாடகவியல் நூலை எழுதியவர். கவியோகி என அழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதியார். கவி ராட்சசன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது கேள்வி, உடலில் உறுதி உடையவரை உலகில் இன்பம் உடையவராம். இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த லைனில் என்ன வகையான மோனை வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா, மோனை வகைகளுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். சிலபஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஏன்னா எப்பயுமே இதுலேருந்து ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா, சரி இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஆன்சர் முற்று மோனை. ஓகேங்களா, ஸோ முற்று மோனைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா இதுலேயும் பாருங்களேன், ஊ ஊ ஊ ஊ 1 2 3 4 4 வார்த்தைகளிலும் முதல் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. அப்படி வந்தால் அதுக்கு பேர் வந்து முற்று மோனை. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒவ்வொன்றா வந்து மோனைகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ புளிப் மோனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1ஆவதில் இருக்கக்கூடிய எழுத்தும் 3ஆவதில் இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் சேமாக இருக்கும், மற்றதெல்லாம் வேறு வேறையாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. உங்களுக்கான கேள்வி, ஒருவும் மோனை எந்தெந்த சீரும் சேர்ந்து வந்திருக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, குலை மோனை வந்து 1 2 3. நோய் நாடி நோய் முதல் நாடி இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும். நீலகேசி என்பது சமணத்தை வந்து தருக்க முறையில் வந்து விளக்கக்கூடிய ஒரு நூலாக வந்து பார்க்கலாம். சித்தர்கள் நூல் அப்படின்றது நிறைய நூல்கள் இருக்குது. ஓகேங்களா, சித்தரில் ஆதிசித்தர் அப்படின்னு அறியப்படுபவர் திருமூலர். தமிழர் 3000 என அழைக்கப்படக்கூடிய திருமந்திரம் நூலை எழுதியவர். சூளாமணி எழுதியவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா, ஸோ சூளாமணி அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யாருன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழுள்ள கூற்றுகளில் எந்த கூற்று சரியானது? சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது. மேல் இடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. பரதநாட்டியம், ஆடு இவற்றுக்கும் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. இதில் எந்த கூற்று சரியானது அப்படின்றதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் 1 மட்டும் சரி. பரதநாட்டியம், ஆடு அப்படின்றது ஒரு செய்கை. அதுக்கு முன்னாடியே மேலிடத்துக்கு ஆணை போய் வந்து நம்மளுடைய கை வந்து நமக்கு ஒத்துழைப்பு தரும். சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் 10 வருடங்கள் தூங்குகிறான். கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று தவறு. காரணம் 20 ஆண்டுகள் வந்து தூங்குவதாக நமக்கு ஆய்வுகள் தெரிவிக்கிறது மற்றும் புத்தகத்தில் அதை தான் கொடுத்துருப்பாங்க. எழுதி வந்தான் இதில் எந்த வகையான வினையெச்சம் இடம்பெற்றுள்ளது? தெரிநிலை, குறிப்பு இவற்றில் எதுவும் இல்லை, இரண்டும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் தெரிநிலை வினையெச்சம். எழுதி வந்தான் அப்படின்னா எழுதிட்டு வந்திருக்கான், அப்போ அந்த இடத்துல இறந்த காலம் அப்படின்றது இடம்பெறுது. ஓகேங்களா, ஸோ வந்து அந்த மாதிரி காலத்தை காமிச்சா அது தெரிநிலை. இது குறிப்புன்றது பண்பை காமிக்கக்கூடியதாக இருக்கும். விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த ஓமை தொடர் எந்த பொருளில் வருகிறது? ஆன்சர் பயனற்ற செயல். விழல் என்பது தரிச நிலத்துக்கு ஒப்பானது. தரிச நிலத்துக்கு நீர் இறைத்தால் அது வீண்தான். அதுதான் இந்த பொருளை சொல்லியிருப்பாங்க. நீரொழிய பாலும் குறுகின் தெரிந்து எந்த நூலின் அடிகள்? ஆன்சர் நாலடியார். அதாவது நீர் ஒளிய அப்படின்னா நீரும் பாலும் சேர்ந்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியும் பாலையும் கலந்து வச்சோம் அப்படின்னா நீர் ஒளிய, அதில் இருக்கக்கூடிய நீரை தவிர்த்து பாலை மட்டும் குறுகின் தெரிந்து அதை மட்டும் தெரிந்தெடுத்து பருகக்கூடியதான் அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பறவை மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பாடலடிகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான்மணி கடிகை என்னும் நூலோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விளம்பி நாகனார். ஓகேங்களா, ஸோ திருக்குறள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய பெயர்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ திருவள்ளுவருக்கு மாதானுபங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குது. சரிங்களா, மாதானுபங்கி என அறியப்படுபவர்னு சொல்லலாம்.
கல்வி என்பது மெய்மையை தேடும் ஒரு நெறிமுறை என்ன கூறியவர் வந்து விஜயலட்சுமி பண்டிட். இந்த கூற்று வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் கூற்று சரி. ஓகேங்களா. விஜயலட்சுமி பண்டிட் என்பவர் ஐநாவையின் முதல் பெண் தலைவர். இவர் வந்து கல்வின்றது வருவாய் தேடும் வழிமுறை கிடையாது, அது மெய்மையை தேடக்கூடிய ஒன்றாவும் அறநெறியை தேடக்கூடிய ஒன்றாவும் நம்முடைய மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நெறிமுறையாகவும் தான் அவர் வந்து கல்வியை வந்து பார்ப்பதாக சொல்லியிருப்பார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, இதனை பாடியவர் யார்? இதில் வழியாகி அப்படின்றது இந்த வழி வரணும். ஓகேங்களா. ஸோ வழின்றது காற்று, இந்த இடத்துல தவறாக இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஆன்சர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் தான் திருவெம்பாவை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். அப்பர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர் என்பவர் வந்து நுண்தொளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகளை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ திருநாவுக்கரசர் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் பழைய 10th புக்கில் பெரிய புராணம் அப்படின்ற அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து அப்போதையடிகள் இவங்களை பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி? பீசா குப்புசாமி நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் கதை ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் இரண்டும் தவறு. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து நடுநிலை பள்ளின்னு கொடுத்துருப்பாங்க, அது தவறு. ஆரம்ப பள்ளி. ஆன்ற குடிப்பெறுத்தல் அப்படின்ற கதை வந்து ஜெயகாந்தனோடு பல்லாண்டு கிடையாது, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள்ன்ற நூல்லேருந்து எடுத்து தந்திருப்பாங்க. கீழுள்ள கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி? காமராசர் பதவியை துறந்தார், இது அழித்தல் எனும் பொருளில் வருகிறது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது, இது ஒத்தல் என்னும் பொருளில் வருகிறது. இது ரெண்டில் எது சரின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் இரண்டு மட்டும் சரி. ஓகேங்களா. ஸோ ஏன்னா பதவியை துறத்தல் அப்படின்றது நீக்கல்ன்ற பொருளில் தான் வரும், அழித்தல் என்னும் பொருளில் வராது. கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்று சரி? வினை எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும், கடிதத்தில் வெளிமுன் கார்புள்ளி வரும். இதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் இரண்டும் சரிதான். ஓகேங்களா. வினை எச்சங்கள் அப்படின்றது உ இ இந்த மாதிரி இருக்கக்கூடிய முடியக்கூடிய எழுத்துக்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. படித்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் பாருங்களேன், தூ அப்படின்றத பிரித்தா இத்து கூட்டல் ஊன் வரும். ஸோ வந்து இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஊன் முடியுது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் அது வந்து வினையச்சம். வினையச்சத்துக்கு பின்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கமா போடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கடிதத்தில் விழிமுன். விழின்றது அழைப்பு பொருளில் வரக்கூடியது. ஓகேங்களா. அதனால தான் 8ஆம் வேற்றுமையை வெளி வேற்றுமைன்னு சொல்லுவோம். ஸோ வந்து வெளிப்பொருளில் வரக்கூடிய ஒன்றா இருக்கக்கூடியது இது. ஸோ வந்து வெளி அப்படின்றத அழைக்கக்கூடியது. அன்புள்ள நண்பா அப்படின்னு கொள்ளும்போது அந்த இடத்துல கமா போடுவோம். கமான்றது தான் இந்த இடத்துல கார்புள்ளின்னு சொல்கிறாங்க. உலக புத்தக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? இது வந்து என்ன அப்படின்னா, புக்ஸில் வந்து ஒரு ஆடோ ஏதோ ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அது சார்ந்து நீங்கள் வந்து தேடி படிக்கணும். ஏன்னா நீங்கள் படிக்கக்கூடியது குரூப் 2. ஓகேங்களா. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை மெருகேற்றிட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஆன்சர் ஏப்ரல் 23. ஓகேங்களா. ஏப்ரல் 24 என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கற்றோருக்கு கல்வி நலனை களநல்லால் இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் குமரகுருபரர் அவர்கள். ஸோ வந்து கற்றோருக்கு கல்வி நலனை களநல்லால், அதாவது கற்றவங்களுக்கு அவங்க கற்ற கல்வியே ஒரு பாதுகாப்பு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. விஜயலட்சுமின்றவங்க பொறுத்த வரைக்கும் இப்போ தான் பார்த்தோம், மெய்மையை தேடக்கூடிய ஒரு இதாக வந்து நம்ம கல்வியை வந்து சொன்னவர். ஓகேங்களா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்றவர் எளிய சீர்திருத்த கருத்துக்களை எளிய அந்த வரிகளில் வந்து விளக்கக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா. இள வயதிலேயே வந்து அவர் வந்து இள வயதிலே சாதித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆலங்குடி சோமு அப்படின்றவர் அருமையான ஒரு பாடலை நமக்கு கொடுத்துருப்பார். ஓகேங்களா. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நல்ல திரைப்பட அளவுக்கு அந்த பாடல்கள்லாம் இருக்கும். கல்வி என்பது மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார்? ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட். ஓகேங்களா. ஸோ குலோத்துங்கன் அவர்களும் வேறு அடிகள்லாம் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ விஜயலட்சுமி பண்டிட் இந்த அடிகளை வந்து சொல்லியிருப்பார். குலோத்துங்கன் சொன்ன அடிகள் நல்லா அருமையாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். குமரகுருபரர் பொறுத்த வரைக்கும் இவர் 17ஆம் நூற்றாண்டில் பிறந்தவராக இருப்பார். இல் எனும் உருவு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமை ரெண்டுலையுமே வரும். இது இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை, நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை. இந்த கூற்றில் எந்த கூற்று சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஆன்சர் இரண்டும் சரி. ஓகேங்களா. ஸோ 7ஆம் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை இந்த இது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை, நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை.
சேக்கிலார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்? ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. கம்பர், சேக்கிலார் இவங்க எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தண்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, இலக்கணத்தில் எழுதியிருப்பாங்கள்ல, தண்டி அலங்காரம்ன்ற நூல் எழுதியிருப்பார்ல அவர், 3 பேருமே வந்து சமகாலத்தவர்கள் தான். ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி, இது யாருடைய கூற்று? ஆன்சர் குலோத்துங்கன். அருமையாக இருக்கும் இந்த அரிகள். ஓகேங்களா, ஒரு தேர்வை எழுதிட்டு நீ வெளியே வந்துட்ட அப்படின்னா நீ கல்வி படித்தது ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது வளர்ச்சியோட ஒரு வாயில் கல்வின்றது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ திருவிக்கா அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் விருத்தாச்சோழனார் கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்வோம். ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய தாய் தந்தையர் பெயர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, இதனுடைய ஆசிரியர் யார்? வழியாகி அப்படின்றது தவறாக பின்றாயிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் மாணிக்க வாசகர். இவர் 8ஆம் திருமுறையை எழுதியவர். நீலகேசி குறித்த தவறான கூற்று எது? ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று, பௌத்த சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும். ஆன்சர் 1 மட்டும் சரி. சமண சமயம்னு வரணும், அது தவறாக இருக்குது. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 3. நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள் என திறமையை வெளிப்படுத்துவதற்கு மூளையின் எந்த பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்க வேண்டும்? ஆன்சர் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி இருப்பாங்க. இடது பகுதி இருப்பவங்க வந்து இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸாமுக்கு தான் நீங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆட்சி பணிக்கு படிக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பட்டய கணக்கர்கள் படிக்கிறவங்க, ஆட்சி பணி, அப்புறம் கணக்காசிரியர்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இடது பகுதி வந்து அதிகமாக ஆக்கிரமிப்பு இருக்கும் அவங்களுக்கு. பீசா குப்புசாமி என்பவர் சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2ம் சரிதான். ஓகேங்களா, ஏன்னா இவர் சிறுகதை ஆசிரியரில் ஒருத்தர். அதுக்கப்புறம் இவர் தொடக்கப்பள்ளி அப்படின்றதுல மெயினாக இன்னும் சொல்லணும்னா தொடக்கப்பள்ளி ஆரம்ப ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்னு வந்தால் இன்னும் சரியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து இது தவறுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அக்யூரேட்டாக பார்த்தா 1 மட்டும் சரின்னு வரணும். ஓகேங்களா, 2ம் சரின்றதை கொடுக்கக்கூடாது அக்யூரேட்டாக செக் பண்ணும்போது. ஓகேங்களா, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து மேபி 1 மட்டும் சரின்னு எடுத்துக்கலாம். 2ம் சரின்னு போட்டாலும் இது வந்து ஏன்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர்ன்றதும் ஆசிரியர் பணி தான். ஓகேங்களா, ஸோ அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 1 மட்டும் சரி போடுங்க. ஓகேங்களா, ஸோ தலைமை ஆசிரியர் அப்படின்றத கொடுத்தா பெட்டர். ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். மொத்தம் 25 மார்க்குக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் நோட்டில் நோட் பண்ணியிருப்பீங்களா. சின்சியராக ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அட்டன் பண்ணி பாருங்கள். அங்கே எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு சின்சியராக ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் எஃபோர்ட் போடும்போது அந்த எஃபோர்ட் உங்களுடைய எக்ஸாமில் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி நான் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க அப்படின்றத கேளுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.